அனைவருக்கும் வணக்கம். இந்த மிக்சியோட ஜாரில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, தக்காளி 2 கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கிறேன். நைஸாக அரைக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பச்சை பட்டாணி வெந்துருச்சு, இறக்கி வச்சுருக்கிறேன். குக்கரில் தான் வேக வச்சேன். இந்த வரமிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்சது, அதாவது மிஷினில் அரைச்சது கொண்டுட்டு போய் நான் கடையிலெல்லாம் தூள் வாங்கவே மாட்டேன் எப்பயுமே. இப்போ இந்த வரமிளகாத்தூளையும் வந்து கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கணும். இட்லிக்கு குருமாங்க இது. கொத்தமல்லி தூள் வந்து மிஷினில் அரைச்சது தான், நான் தான் வறுத்து மிஷினில் போய் போன வாரம் அரைச்சிட்டு வந்தேங்க. கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கணும். குருமாங்க, பச்சை பட்டாணி குருமா வைக்க போகிறேன். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து பட்டை 2, லவங்கம் 2 வச்சுருக்குறேங்க. தாளிக்கணும். கேரட் வெந்துருச்சு, இனிமேல் தான் தாளிக்கணுங்க. மண் சட்டி சூடாயிருச்சுங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். மரச்சக்க எண்ணெய்ங்குது. எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. வெள்ளை உளுத்தம் பருப்பு போடுறேங்க. உளுந்து செவந்துருச்சு. இந்த பட்டை 2 லவங்கம் போடுறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை எங்கள் வீட்டில் இருந்து ஒரு சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வச்சுருக்க மரம். சூப்பராக இருக்குது தலை. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி 2 போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இப்போயே நான் போட்டுட்டேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. சாந்து, அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றுறேன். ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் போடுறீங்க. ஃபுல் வீடியோ போட்டால் 2 ஒருத்தர் தான் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த 2 வருஷ அளவில் ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்ருக்குறேங்க. ஃபுல் வீடியோ வந்து போட்டோம்னா அவசியம் எல்லோரும் பாருங்கள். சாந்து ஊற்றின உடனே ஒரு சித்த நேரங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படி வதக்கிடணும். வதக்கின பின்னாடி தான் மிக்சியோட ஜாரை கழுவிட்டு அப்படியே ஊற்றணுங்க. அடுத்தது பச்சை பட்டாணி, கேரட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிடணும். இட்லிக்கு குழம்பு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. உப்பு பத்தலைன்னா உப்பு பார்க்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஒரே உருளைக்கிழங்கு தான், பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளார போட்டோம்னா குழம்பு வந்து குழன்னு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு இட்லி தான், இப்போயும் இட்லி தாங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடு இருக்குது, தயிர் இருக்குது. மத்தியானம் சாப்பிட்டுக்குவோம். வேணுமா இருந்தால் அந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிடுவோங்க. இட்லி பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டு இருக்குது. துணியில் ஒரு துளி கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பராக இருக்குது இட்லி பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. பச்சை பட்டாணியும் கேரட்டும் போட்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம ஸ்மெல்லுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கூட உருளைக்கிழங்கு 2 போட்டிருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி போட்டேங்க. ஆவி பறக்குது பாருங்கள் இட்லி. குழம்பும் ஆவி பறக்குது. வாங்க சாப்பிட்லாம். அடிக்கடி நீங்களும் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு ஒரு குருமா செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.